பல்லு திட்டுறதுக்கு சரியால பல்லு திட்ட வைக்கணும். வண்டே கப்பில் சாப்பாடு வந்து குடிக்கணும் இருக்கிறா அவ வந்து கோல் எடுத்தா காசு போடுவோம் தானே தந்து வச்சனீங்களா என்ற யாரும் இதை கண்டுகொள்வதில்லை. பிள்ளையில தப்பான குற்றச்சாட்டை வைக்கிறார். பொம்பளை பிள்ளைகளை அவன் கையில் பிடிச்சி இழுக்கிறான். அவன் சென்று பிச்சை எடுப்பது போலாம் காசு சேர்த்து உரிமை எங்கள் உரிமை உரிமை. எங்களுக்கு இப்போ 3 மாதத்துக்கு போட்டிருக்காங்க. இப்போ இந்த நிர்வாகத்தை போட்டபடியாக உள்ளுக்கு சரியான பிரச்சனை நடக்குது. எந்த புள்ள ஒரு புள்ள கீழே விழுந்தாலும் எந்த புள்ள தான் செய்தண்டும் பெறுது. அடுத்தது வாயில் பொயில வச்சிருக்கண்டெல்லாம் பெறுது. ஆனால் அதெல்லாம் உள்ளுக்குள்ளே எதுவும் நடக்குது இல்லையே. அப்போ முதல் பெறாத சட்டங்களெல்லாம் இப்போ எல்லாத்தையும் இழுத்து பிள்ளையில வீடியோ எடுக்கணும். பிள்ளைகள இப்போ பிள்ளைகள் தப்பு செய்தால் அதை இப்படி செய்யக்கூடாது அந்த இது இல்லை. உடனே வீடியோ எடுத்து எல்லாருக்கும் அனுப்புறது. அதையெல்லாம் ஒரே பிரச்சனையே நடந்து கொண்டிருக்கு. ஒரே பிரச்சனையாக தான் இருக்குது. என்ன செய்கிறேன்டே தெரியாமல் கிடக்கு. பொதுக்கூட்டத்தை போட்டால் தான் இதுக்கு ஒரு இது வரும். நான் வந்து இனிய வாழ்வில்லத்தில் 2012 இருந்து இப்போ வரைக்கும் படித்து கொண்டிருக்கிறேன். இப்போ வந்து எஃப்னா யூனிவர்சிட்டியில் 1ஆம் வருடத்தில் கல்வி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இந்த இடைக்கால நிர்வாகம் வந்து 3 மாதம். இப்போ இடைக்கால நிர்வாகம்ன்றது வந்து 3 மாத காலம் கொடுத்துருக்குது. இதுக்கு முதல் வந்து எங்களுக்கு ஒவ்வொரு நிர்வாகமும் இருந்தது. பொதுச்சபை கூட்டி பொதுச்சபையில் ஒரு சில தீர்மானங்கள் எடுத்து அந்த தீர்மானங்கள் வந்து எங்களோட ஜாப்பில் குறிப்பிடப்படாத தீர்மானங்கள்ன்றதால ஜாப்பு புதுசாக அமைச்சு அந்த தீர்மானங்களை கொண்டு வரணுமன்றதுக்காக ஜாப்பு திருத்துறதுக்கண்டு ஒரு குழுவும் அது வரைக்கும் இல்லத்தை அவதானித்து கொள்றதுக்கண்டு சொல்லியும் ஒரு இடைக்கால நிர்வாகம் உண்டை உருவாக்கினவை. அந்த இடைக்கால நிர்வாகம் வந்ததுலேருந்து நாங்கள் நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்கிறோம். உதாரணமாக நான் பல்கலைக்கழகத்தில் படிக்கிறேன். எனக்கு பல்கலைக்கழகத்தில் படிக்கிற எல்லாருக்கும் மாதம் 20,000 ரூபா காசு கொடுக்குறது. அந்த காசு வந்து எங்களுக்கு முதல் நிர்வாகம் இருக்கைக்க 10ஆம் தேதி 5ஆம் தேதிக்கு முதல்ல எங்களுக்கு அந்த காசு வந்துடும். இப்போ நாங்கள் அதுக்கு கோல் எடுத்தால் இந்த ஆஃபீஸில் இருக்கிறவங்க வந்து கோல் ஆன்சர் பண்ணுறாங்க இல்லை. முக்கியமாக அந்த ஜெயந்தி மிஸ்ஸாவா இப்போ முகாமையாளராக இருக்கிறா. அவள் வந்து கோல் எடுத்தால் காசு போடுவோம் தானே தந்து வச்சனீங்களா என்ற மாதிரியான கேள்விகள் வந்து எங்கள்கிட்ட கேட்குறா. அது வந்து நிறைய கஷ்டமாக இருக்குது. என்னடா இது அப்படி எங்கட இல்லம் இது எங்களுக்கான இல்லம் எங்களுக்காக எல்லோரும் உதவி செய்கிறாங்க அதில் நாங்கள் படிக்கிறோம்னு பார்த்தா இவங்க அப்படி இல்லை. ஜெயந்தி மிஸ் என்னண்டா கோல் எடுத்து ஆன்சர் பண்ணுறது இல்லை. அதே மாதிரி அவாவோட இருக்கிற மற்ற ஊழியர்களும் வந்து எங்களோட கோல்கள் ஆன்சர் பண்ணுறது இல்லை. முதல்ல எங்களோட தலைவர் எங்களுக்கு பொறுப்பாக இருக்கும்போது ரெஜினோட் சார் எங்களுக்கு தலைவராக இருக்கேக்க இப்போ எங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமென்று சொன்னால் நாங்கள் உடனே சாருக்கு கோல் அடிப்போம். சார் இப்படி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் சார் உடனே இவைகளுக்கு ஃபோன் எடுத்து அதை எங்களுக்கு செய்ய வைப்பார். ஆனால் இப்போ நாங்கள் ஒரு பிரச்சனை யாருக்கு கோல் எடுக்கிறது ஒன்றுமே தெரியல. ஆஃபீஸுக்கு கோல் எடுத்து ஆன்சர் பண்ணினோம் இல்லை. அதுமாதிரி இங்கே சின்ன வயசுல இருந்து நான் படித்தேன். ஆனால் என்னோட படித்த பிள்ளைகளே என்ன சந்திக்க முடியினோம் இல்லை. பிள்ளைகளை சந்திக்க இயலாது. நான் காசு எடுக்க ஒரு கைங்க வரைக்கும் பிள்ளைகளை பார்க்குறதுக்கு கேட்ட இடத்துல பிள்ளைகளை சந்திக்க இயலாது. உங்களை பிள்ளைகளை பார்க்க அனுமதிக்க இயலாதுன்னு சொல்லினோம். அப்போ என்னோட 13 வருஷமாக இருந்த பிள்ளைகளை வந்து நான் பார்க்க வேணாமண்டி இவன் என்னடா அதை சொல்லுவினோம். சின்னல இருந்து நான் படித்த இல்லம் இது என்டே இல்லை. அப்போ என்னோட படித்த பிள்ளைகளை நான் பார்க்கக்கூடாது. அதே மாதிரி பிள்ளைகளோட நாங்கள் தொடர்பு கொள்ளையில அது போர்டனுக்கு ஃபோன் எடுத்து பிள்ளைகளோட கதைக்கணும் அப்படின்னு ஒருக்கா சொன்னதுக்கு போர்டன் எனக்கு சொன்ன பதில் ஜெயந்தி மிஸ் பிள்ளைகளுக்கு ஃபோன் கொடுக்க வேணாம்னு சொன்னவா. அதுவும் உங்களுக்கு அதாவது நாங்கள் இங்கேருந்து படித்து வெளியேறின பிள்ளைகள் கோல் எடுத்தால் பிள்ளைகளுக்கு கதைக்க கொடுக்கக்கூடாண்டா சொன்னவா வந்து போர்டன் எனக்கு சொல்லிட்டு கோலை கட் பண்ணிட்டா. சரி ஓகே வள்ளிப்புனை ஸ்கூல் மூலம் தொடர்பு கொள்வோம் வேண்டி ஸ்கூலில் ஸ்பெஷல் எஜுகேஷனுக்கு இருக்கிற டீச்சராக்களுக்கு எடுத்து நாங்கள் பிள்ளைகளோட கைக்கணும். ஏன்னா இங்கே நிறைய பிரச்சனை போய்கொண்டிருக்குது. பிள்ளைகள் என்ன கஷ்டப்படி நம்ம ஒன்றுமே எங்களுக்கு தெரியாது. பிள்ளைகளை பார்த்தா மட்டும்தான் அது தெரியும். அப்போ சரி ஓகே பிள்ளைகளோட ஹெல்ப் பண்ணால் அங்கே சொல்லியிருக்குது வள்ளிப்புனை பள்ளிக்கூடத்துலேருந்து இனிய வாழ்வில்லத்துலேருந்து வள்ளிப்புனை ஸ்கூல் வந்து படித்து வெளியேறின பிள்ளைகள் யாராவது உங்களோட பிள்ளைகளோட கதைக்கணும் உங்களுக்கு எடுத்துக்கிட்டா கொடுக்கக்கூடாது. இப்படி புஷ்பம் வந்திருக்கேன்னு சொல்லலை. பிறகு நான் இங்கே ரஜீவன் ஒரு அண்ணா படித்தவர் அவர்கிட்ட போனேன். போய் நிற்கலான்னு அவர் தான் சொன்னவர் தம்பி இப்படி புஷ்பம் போட தொடங்கிட்டாங்க நீ போடலையோட நான் கேட்டேன். அப்புறம் நான் அவர் சொன்ன அப்புறம் நான் பள்ளிக்கூடத்துக்கு கோல் அடித்து சொல்லி அந்த வாடகை கடையில் அடித்து கோல் அடித்து சொன்னேன். இப்படி நீ அவளுக்கார புஷ்பம் போடுறதுக்கு உதவி செய்ய வேண்டும். அவர் சேர்ந்து நான் திருவாரூர் சாருக்கு அடித்து கதைச்சி புதுக்குடியிருப்புக்கு அனுப்பினது. பள்ளிக்கூடத்தில் எங்களோட டீச்சர் ஒரு ஆள் இல்லை புஷ்பம் போடுற டீச்சர் ரான்சர் ஆகி போயிட்டேன். அப்போ பள்ளிக்கூடத்தில் நான் பிரியான்சர்கிட்ட போயிட்டு ஏஎல் டாக்குமெண்ட்ஸ் என்ன எடுத்துக்கொண்டு நானும் நகையரிசியும் உண்ட தங்கச்சியும் இனி அவளுக்கு வந்து நாங்கள் வந்து அவைகளுக்கே அந்த புஷ்பம் போகிற விஷயம் தெரியாது.
நாங்கள் சொல்லிட்டு அவையலுக்கே தெரியும். எந்த அவையல் 1000 ரூபா காசு தந்து அனுப்பினாங்க ஆட்டோவில். அதுவும் ஆட்டோவில் அனுப்பியும் அவையல் எங்களோட கூட உதவிக்கு வரே இல்லை. நானும் இந்த நகையர் சின்ன தங்கச்சியும் போய்த்தான் ஃபோம் எல்லாம் போட்டுனாங்க. அதோட மற்றது இந்த கிட்டத்தில் மனித உரிமைகள் அணுக்குள் வந்தது தானே. அவையல் வந்து விசாரித்த இடத்துல நகையரசி இந்த கரைக்க மாட்டேங்களுக்கு சைவம் பண்ணி சொல்ல வந்தவன். அப்போ அவள் சொல்ல வந்ததால் ஜெயலலிதா வந்து அவளோட கதைக்கிறதே இல்லை. என்னோட நகையரசி வந்தவா வந்து நகையரசி ஒரு கல்வியும் கேட்கலை. நகையரசி சோமா இருக்கிறியோ ஒரு கேட்கலை. என்னத்தான் கேட்டவா சோமா இருக்கிறியோண்டு அவட்ட ஒரு காலை கூட கதைக்கலைவா. மற்றது வந்து இந்த கிட்டே டூர் போனாங்க, திருவோணமலை டூருக்கு போனாங்க. போன இடத்துல இவையல் வந்து பிள்ளைகளோடத்தையும் கவனிக்காமல் தாங்கள் பீச்சுக்கு வந்து அவையல் தாங்கள்லாம் பேசாமல் இருந்தவையில் இருந்து தாங்கள் கழிச்சு கொண்டிருந்தவை. பிள்ளைகள் வந்த பிள்ளைகளை கவனிக்கவும் இல்லை. இந்த ஒரு பிள்ளை நடு ரோட்டில் வாகனத்தில் இடிபட போனது கூட அவளுக்கு தெரியாமல் இருந்தவை. அப்போ நாங்கள் அதை ரெஜினோட் சார்கிட்ட சொன்னாங்க, இப்படி பிரச்சனையெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லாத கூப்பிட்டெல்லாம் கதைச்சவர். மற்றது வந்து இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாமில் வந்து எனக்கு மிருதங்கம்ன்ற ஒரு பாடம் இருக்குது. மிருதங்க கீபோர்ட் இந்த வாத்திய பாடம் இருக்குது. அதுக்கு கூட எனக்கு ஒழுங்கு செஞ்சு தெரியல. இது எங்களோட உதயன் சார் கூட கதைச்சி லெட்டர் எல்லாம் எழுதி கொடுத்தும் அதே ஒழுங்கு செஞ்சு தெரியல. சேர்ந்து மிருதங்க சார் அந்த ஜாலினி டீச்சராக்கள் சென்னான் சாரோட எல்லாம் கதைச்சி மிருதங்க சார் கொஞ்ச நாளைக்கு வந்ததுக்கு பிறகு அவரை எனக்கு படிப்பிச்சு முடியும் அவரே நிப்பாட்டிட்டாங்க. என்னோட சேர்ந்து நிறையா பிள்ளைகள் படித்த வெளிங்க. அப்போ அவரை நிப்பாட்டாமல் மற்ற பிள்ளைகளுக்கும் அவர் படிப்பிச்சு கொண்டாண்டு இருந்தவர். அது வேணாம்னு சொல்லி நிப்பாட்டினவர். எங்களது உரிமை கல்விக்கூடம் எங்களை பற்றிய முடிவுகளை எங்கள் கல்விக்கூடம் உடனடியாக பொதுச்சேவையை கூட்டு யாப்பு திருத்தத்தினை உடனடியாக நிறைவேற்று. அனைவருக்கும் வணக்கம். என்னென்னு சொன்னால் இன்றைக்கு நாங்கள் நியோலத்துக்கு முன்னால் பேரண்ட்ஸ் பழைய மாணவர்கள் எல்லாரும் கூடியிருக்கின்றோம். இந்த இடைக்கால நிர்வாகத்தை நிறுத்தி ஒரு நிரந்தர நிர்வாகத்தை உருவாக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு ஏற்ற ஒரு பொருத்தமான ஒரு நிர்வாகத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி என்னென்னு சொன்னால் நியோலில் வந்து ஆரம்பத்தில் 97ஆம் ஆண்டே ஸ்டார்ட் பண்ணப்பட்டுட்டு அதுக்கப்புறம் 99இருந்து தான் அதனுடைய சிறப்பான நடவடிக்கையாக இங்கு வந்தது. நாங்கள் சிறப்பாக எங்கள் மாசிலானி ஐயான்னு சொல்லி உண்மையில் நான் புதுக்குடியிருப்பு பகுதியில் பஸ் ஸ்டாண்டில் கஜான்பித்து கொண்டிருந்தேன். நான் என்னை வந்து அவர் சைக்கிள் ஓடி வந்து தான் என்னை கண்டு அறிஞ்சு நீங்கள் படிக்கலாம் தம்பி என்று சொல்லி என்னை கொண்டு வந்து இங்கே சேர்த்தவர். அப்போ ஒரு பிள்ளைக்கு வருத்தம்ண்டா கூட அவர் சைக்கிளில் கூட்டி கொண்டு போவார். வருந்தி தான் அவர் வந்து சேவை செய்தவர். அப்படி இருந்த நாங்கள் அப்படியாப்பட்ட இல்லம் வந்து எங்களோட யுத்தத்துக்கு பிறகு அதனுடைய செயற்பாடுகள் அற்று போனது. அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்தோம் அவர் மாசிலானியா வந்து இறுதி யுத்தத்தில் காலமாயிட்டார். அப்போ அவர் ஆத்மா வந்து சாந்தி அடையாது வந்து என்னென்னு சொன்னால் இனியாளில் மட்டும் அவர்கிட்ட உயிரண்டு தான் சொல்லணும். அப்படித்தான் இனியாளத்தை நேசித்தவர். அப்போ அவருக்காக அந்த காலம் எல்லாரும் பயந்து கொண்டிருந்த காலப்பகுதியில் நாங்கள் பல்கலைக்கழகம் படித்து கொண்டிருந்த நாங்கள் அப்போ எங்களுடைய கேடி கணேசலிங்கம் சார், மற்றது பேராசிரியர் கேடி கணேசலிங்கம் சார், மற்ற அருந்தாகரன் சார், மற்றது எங்களுடைய கிவிட கர்தாஸ் நிறுவனத்துடைய பாதராக இருந்த ஜெயக்குமார் சார் என்று சொல்லி பலருடைய ஆதரவோடு மீளமைக்க முனைவோர் சங்கத்தை உருவாக்கி அதற்கூடாக நாங்கள் ஆலயங்களுக்கெல்லாம் சென்று பிச்சை எடுப்பது போலலாம் காசு சேர்த்து பிள்ளைகள் அங்கே இதில் முகாம்களில் இருக்கின்ற போது அவர்களை அழைத்து வந்து எங்களுடைய மகேந்திரன் சார் அப்போ கைதடியில் வந்து இப்போ பிரின்சிபலாக இருக்கக்குள்ள அவர்கிட்ட தற்காலிகமாக கேட்டு எங்களுடைய பிள்ளைகளை அங்கே படிப்பை மேற்கொண்டு நாங்கள் உதவி செய்து அவர் உதவி செய்து அங்கே படிப்பை வச்சு மேற்கொண்டு இப்போ இந்த விசுவோடு பகுதிக்கு நாங்கள் கூட்டிக் கொண்டு வந்து வச்சு அப்போது நாங்கள் தசரத ராஜாவை கேட்டிருந்த நாங்கள் எங்களுடைய நிர்வாகத்தில் இணைஞ்சு சார் நீங்கள் காப்பாளராவது இருந்து எங்களை வழி நடத்துங்க சிறப்பாக நாங்கள் சிலது நாங்களும் படித்து கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு நேரங்கள் வராது, இப்போ நீங்கள் நிறைப்படுத்திக்குள்ளே சிறப்பாக போவோம்னு சொல்லி நாங்கள் அப்படி ஈடுபட முடியாத அரசு நிர்வாகத்தில் இருக்கின்றவர்கள் என்று சொன்னார்கள். அதுக்கப்புறம் வள்ளிகுண பகுதியில் இந்த இடத்துல மேலே இந்த கட்டிடம் வந்து வேறு ஒரு தேவைக்காகத்தான் பயன்படுத்தப்பட போக வேண்டி இருந்தது. நாங்கள் வந்து இரவிரவாக எங்களுடைய பிள்ளைகள் வந்து படுத்து இருந்து இந்த இக்கட்டான நிலைமையிலும் சாப்பாடும் இல்லாமல் தான் இந்த கட்டிடத்தை மீட்டெடுத்தவர்கள். அதுக்கப்புறம் கட்டிடம் சிறப்பாக கட்டி அமைஞ்சு நிர்வாகங்கள் ஒரு சிறப்பாக வர்ற நிலையில் தசரத ராஜா அவர் எங்களுடைய இப்போ ஆளுநராக இருக்கின்ற
வேதநாயன் சார் தான் அவர் வந்து நேரடியாக அவர் வந்து பார்த்தங்களுடைய நாங்கள் அதுக்கிட்ட இடையே போய் பேருந்து கதைச்ச நாங்கள் இப்படி பிரச்சனைகள் இருக்குது இல்லை நிர்வாக பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு சொல்லி அப்போது வந்து அவர்கள் பொருட்படுத்தார்கள் 1 வருஷத்தில் தருவதாக சொல்லி ஆனால் 1 வருஷத்துக்கு பிறகு தொடர்ந்தும் அவர்களுடைய கைகளிலே தான் இருந்தது. இது யாருடைய கைகளில் இருக்கக்கூடாதுன்ற பிரச்சனை இல்லை. எங்களுக்கு ஒரு மாணவர்களுக்கு ஏற்ற ஒரு நிர்வாகம் இருக்கணும். இனியாலத்தின் நோக்கம் வந்து சிதைவடைஞ்சு போகக்கூடாது. நோக்கமாக இருக்கணும். என்ன அவருடைய ஆத்மா சாந்தி அடையணுமெண்டா இந்த பிள்ளைகள் சிறப்பாக இருக்கணும். இந்த பெற்றோர் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்குறீங்கள் நான் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி. அப்போ இத்தனை பிரச்சனைகள் இல்லாத நிர்வாகம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். இனியாலும் வந்து எதிர்காலத்தில் சிறப்பாக இயங்கணும். அதுக்கேற்ற வகையில் இங்கே பொருத்தமான ஊழியர்கள் நியமிக்கப்படும். இப்போ ஒரு இசைன்னு சொன்னால் அது இசைக்கு வந்து ஒரு பொருத்தமான மாற்றுத்திறனாளியை கற்பிக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கணும். ஒரு கம்ப்யூட்டர்னு சொன்னால் மாற்றுத்திறனாளியை கற்பிக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கணும். அப்போ அப்போ எந்த ஃபெசிலிட்டிஸும் இல்லாத காலத்தில் இருந்த வளர்ச்சி கூட இப்போ இவ்வளவு ஃபெசிலிட்டிஸும் இருந்து அவ்வளோத்துக்கு வளர்ச்சி என்னை பொறுத்தவரை காண முடியாமல் இருக்குது. இப்படி நாங்கள் காட்டிக்கொண்டாலும் இந்த வளர்ச்சி இருக்குது இந்த வளர்ச்சி இருக்குன்னு சொல்லி. ஆனால் எங்களுடைய இப்போ இது மாறி வருகின்ற உலக ஒழுங்கில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் இப்போ நிறைய டிசபிளுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்துடுது. அதுக்கேற்ற வளர்ச்சி வந்து காணாது. அதுக்கு ஒரு பொருத்தமான நிர்வாகம் நலன் காக்கும் புதிய நிர்வாகத்தை உடனே தெரிவு செய். இனிய வாழ்வு இல்லத்தின் மாற்றுத்திறனாளி மாணவர்களின் இத்தனாம் தேதி நடக்கும் என்ற ஒரு உறுதியான ஒரு கடிதம் ஒன்று எங்களுக்கு அடித்து தராமல் நாங்கள் இந்த இடத்தை விட்டு போக மாட்டோம். அது வரைக்கும் எங்களோட இந்த போராட்டம் தொடரும். இல்லத்திற்குள் திணிக்காதே, உடனே நிறுத்து. இடைக்கால நிர்வாகத்தின் குமலாமனிலிருந்து வந்து என்ற பிள்ளையை இங்கே படிக்க விட்டேன். நான் முதல் பிரச்சனை ஒன்றும் என்ற பிள்ளையை கோல் எடுத்தோ ஏதோ ஒன்றும் சொல்ல மாட்டினோம். வருத்தம்ண்டாலும் எனக்கு கோல் வரும் வந்து கூட்டி கொண்டு போய் சொல்லி உடனே வாரது. இப்போ என்னென்னா எனக்கு ஒரு தகவலும் எனக்கு அறியறையில் என்ற பிள்ளை அண்டு உஞ்சால் ஆடி அந்த கட்டில் போய் மோதி தண்டை. நான் பின்ன இங்கே வந்து கேட்ட இடத்துல இந்த பிள்ளைக்கு என்ன இப்படி தண்டை எங்களுக்கு தெரியாமல் உங்களோட பிள்ளை இப்படி குழப்பாடி தான் செய்யுது நடுக்கான்னு சொல்லி பேருந்து ஒரு பிள்ளை துறப்பை டீச்சரை தாண்டிட்டு துறப்பை கொண்டு போயிட்டாங்க. இந்த பிள்ளைய திறத்தை விட்டுருக்கணும். திறத்தை விட அந்த பிள்ளைக்கு கல்லி எடுத்து இந்த பிள்ளைக்கு எறியணிக்க அப்போ இந்த பிள்ளை சொல்லிச்சுது எனக்கு எறியாதுங்க டீச்சரான என்ன தெரியாது சச்சா இந்த பிள்ளைகளுக்கு எரிஞ்சு காயம் வந்துட்டா நாங்கள் யார்கிட்ட கேட்குற ஒரு டைம் கேட்க இங்கே வந்து கேட்டால் சொல்லுவீங்கன்னா உங்களோட பிள்ளைய நீங்கள் தானம்மா பார்க்கணும். நான் அங்கே இருந்து வர இங்கே 2000 ரூபா வேணும் எனக்கு ஒரு நாளைக்கு வந்து போக. இப்போ முதல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஃபோன் கொடுக்குறேன் நான் கதைக்க. இப்போ ஃபோனே கொடுக்குறேன் பிள்ளைக்கு. நான் வந்து பார்த்துட்டு தான் நான் என்ற பிள்ளைய கூட்டி கொண்டு போகிறேன். நான் எங்களோட பிள்ளைகளுக்கு இப்போ ஒரு பாதுகாப்புன்றதே இல்லை ஒன்றும் இல்லை. முதல் நல்ல சாப்பாடுகள் பிள்ளைகளுக்கு இப்போ சாப்பாடும் இதாண்டு இப்போ ஒரு கவனிப்பும் இல்லை. நாங்கள் யாரை போய் கேட்குற பிள்ளைகள பிரச்சனை ஒரு தரட்டையும் கேட்கக்கூடிய இது எங்கள்கிட்ட இதில் இல்லாமல் இருக்குது. சாப்பாடுகளை இல்லத்துக்குள் திணிக்காதே, உடனே நிறுத்து. உண்மையிலே மாற்றுத்திறனாளிகளை மதிக்கிறோம் என்று சொல்லி மாற்றுத்திறனாளிகளின் திறமைகளை மிதிக்கிறார்கள். உண்மையிலே இந்த இல்லம் பல பார்வையற்றோரால் தான் உருவாக்கப்பட்டது. யுத்தம் முடிந்து இந்த வேளையில் இந்த நிறுவனத்தை பார்வையற்றோரும் வாய் பேசாதவர்களும் உருவாக்கி முகாம்களிலே இருந்தவர்களை ஒன்று திரட்டி இங்கே வச்சு கொண்டிருந்த போது இடைக்கால நிர்வாகம் என்ற ஒரு போர்வையில் சில அரசு வங்கிகளில் வேலை செய்தவர்களும் ஓய்வு பெற்றவர்களும் பல அரசு அதிகாரிகளும் இங்கே இந்த இடைக்கால நிர்வாகத்தை நடத்துகிறோம் என்று சொல்லி அந்த இடைக்கால நிர்வாகத்திலே குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்னென்று சொன்னால் அவர்களுக்கு சம்பளம், முகாமையாளருக்கு சம்பளம். இதை இந்த மாற்றுத்திறனாளி நடத்தி கொண்டிருந்தால் அந்த மாற்றுத்திறனாளிக்கு சம்பளம் உண்டு. அந்த மாற்றுத்திறனாளி தன்னுடைய குடும்பத்தையும் கொண்டு போவான். முதுகிலே புண்ணு இருக்கிறவனுக்கு தான் புண்ணின்ற வேதனை தெரியும். அதை விட்டு போட்டு உல்லாசமாக பென்ஷனையும் எடுத்துக்கொண்டு இந்த நிறுவனத்தை நடத்தணும் என்று நினைக்கிறவர்களை நீங்கள் என்ன கருதுகிறீர்களோ சமூகம் தெரியல. நாங்கள் சமூகத்தில் சரிசமன் என்று சொல்லி வாதாடி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு சமூகம் வளர்ந்துட்டுது. எங்களோட மாற்றுத்திறனாளிகள் எல்லாம் எங்களோட இந்த இலத்திரியல் கூடி நாங்கள் கையாளக்கூடியதாக வந்துட்டோம். எங்களுக்கு லெப்பில் இருந்து சகலதும் எங்களால் இயக்க முடியும். இந்த டச் ஃபோனில் இருந்து எல்லாம் இயக்கக்கூடியதாக இருக்குது. எங்களை ஆஃபீஸை நாங்கள் ரன் பண்ணக்கூடிய எங்களோட தராதரத்தில் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஏன் இவர்கள் இந்த அடாவடித்தனத்தை செய்கிறார்கள்?
இந்த இப்போது ஜாப்பு மாற்றம் என்று சொன்னார்கள். சரி, ஜாப்பு மாற்றத்தை அங்கீகரிப்பதற்கு ஒரு கூட்டத்தை கூட்ட வேண்டியது தானே. அதை விட்டு போட்டு இங்கே கட்டிடத்தை புனரமைப்பதும் இங்கே இதன்றதுகளையும் செய்து கொண்டிருக்கிறதா. இப்போ ஒரு தம்பி கூறிக்கொண்டிருந்தான், ஆட்டோவில் அவர் போய் தன் வீட்டை சாப்பிட போகிறார். ஆனால் அந்த ஆட்டோ இங்கே இல்லத்தின் ஆட்டோ. அதே நேரம் அவர் சும்மா இருக்கவில்லை, சுமார் 65,000 ரூபா சம்பளத்தை பெற்றுக்கொண்டிருக்கின்றார். அவர் இந்த ஆட்டோவை தான் பாவிக்க வேணுமா? இல்லையத்தானே. இந்த சரியான விடயங்களை நான் தயவு செய்து கேட்கிறேன். அரசு அதிபரிடம் நான் மண்டாட்டமாக கேட்கிறேன். எங்களுடைய வேதனைகளை நாங்கள் தான் அறிய முடியும். ஹாஸ்டலில் நடக்கிற பிரச்சனையை ஹாஸ்டலில் எங்களால் தான் தீர்க்க முடியும். இதுக்கு சுடுதண்ணியால் ஊற்றினா தீர்வு வராது. இல்லை நீங்கள் வண்டே கப்பில் சாப்பாடு கொடுத்து போட்டு நான் கொடுக்கல, இந்த பொக்களம் இருக்கா சொல்லு என்று சொல்கிற எல்லாம் மனிதாபிமானம் இல்லை. நாங்கள் மனிதாபிமானத்தோடு வாழ வேண்டும் என்றால் நீங்கள் அரசு அதிகாரிகளை தலையிட்டு இந்த பிரச்சனை பார்வையற்றவர்களும் செவிப்புலனற்ற மாற்றுத்திறனாளிகளின் கைகளிலே இந்த நிர்வாகத்தை ஒப்படையுங்கள். அவர்கள் இன்னும் மேலும் மேலும் மெருகூட்டி இங்கே பல எங்களுடைய புலம்பெயர் சகோதரங்களிடமிருந்தெல்லாம் நிதிகளை பெற்று இன்னும் எங்களுடைய ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்க முடியும். அதை விட்டு இங்கே வீணான கருத்து முதல் ஒன்றும் வேண்டாம். இன்று சந்திப்புக்கு வர சொல்லி கேட்டிருந்த போதும் ஏன் அவர்கள் மறுத்து விட்டார்கள்? ஏன் வந்து சந்திச்சிருக்கலாம்? எவ்வளவு அங்கவீனமுற்றவர்கள் எல்லாரும் நிற்கிறார்கள். ஏன் அந்த அரசு உத்தியோகத்தர்களால் வர முடியாதா? வந்திருக்கலாம் தானே. இதையெல்லாம் தட்டி கேட்க ஒருத்தர் இல்லை என்றால் நீங்கள் எல்லாரும் எங்களை ஏறி மிதிக்கிறீர்கள். ஊடக இவர்கள் தான் வெளிக்கொண்டு வந்து எங்களுடைய இந்த கோரிக்கைகளை முன்வைத்து எங்களுடைய இந்த நாங்களும் சமூகத்திலே சரிசமனாக நிர்வாகம் நடத்த முடியும். நிர்வாகம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். பல நிர்வாகம் பல சேவைகளை மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறோம். வெளி மக்களுக்கே செய்கிறோம் என்றால் இந்த நிறுவனமானது எவ்வளவு புனிதமானது என்றதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. இனியும் இந்த சம்பளத்துக்காக வேலை செய்யாமல் மாற்றுத்திறனாளிகள் கைகளிலே கொடுங்கோ. அவர்களும் அந்த முகாமத்துவத்தை நடத்தி 2 பணியாளரை ஆஃபீஸுக்கு போட்டு அந்த பணியாளர்கள் மூலமெல்லாம் நாங்கள் எங்களுடைய எதிர்காலத்தை ஒளிமயமாக செய்வதற்கு உங்களுடைய முழு பேருடைய அக்கறையும் இதையும் வேண்டி நிற்கின்றோம். நான் அரசு அதிபர் தான் இதுக்கு தீர்வு தர வேண்டும். ஏனென்று சொன்னால் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அரசு அதிபர் அவர்கள் உடனடியாக தலையிட்டு பிரதேச செயலாளருக்கு கூறி பிரதேச செயலாளர்களிடம் நாங்கள் வருடாவரிடம் கணக்கறிக்கையையும் செயற்பாட்டு அறிக்கையெல்லாம் ஒப்படைக்கலாம். ஆனால் அதை விட்டு போட்டு இங்கே வந்து நீங்கள் உங்களுக்கு ஆசை இருந்தால் எங்களுடைய நிர்வாக சபை தெரிவிலே 2 பேர் நீங்கள் தெரியப்பட்டு நீங்களும் அந்த நிர்வாக சபையை நடத்துங்கள். வேறொன்றும் இல்லை. அதற்காக மாற்றுத்திறனாளிகளால் செய்ய முடியாது, நாங்கள் தான் செய்வோம் கவுப்போம் என்று செய்ய வேண்டாம். தயவு செய்து யாருடைய மனதை வேதனைப்படுத்தவில்லை. பலரின் வேதனைக்கு மத்தியில் நான் என்று பேசுகிறேன். இதை உண்மையாக ஒரு வினயமாக கேட்கிறேன். நான் அந்த குறைபாடுகளை நீங்கள் நிவர்த்தி செய்வீர்கள் என்று நம்பி அரசு அதிபரின் கையில் விடுகிறேன். நன்றி, வணக்கம். சட்டத்துக்கு புறம்பான தலையீடுகளை உடனே நிறுத்து. அதிகார வரம்புக்கு மட்டும் செயற்படு. சட்டத்துக்கு புறம்பான தலையீடுகளை உடனே நிறுத்து. எங்கள் உரிமை இல்லாமல். அனைவருக்கும் வணக்கம். நானும் ஒரு பழைய மாணவர் தான். நான் 97ஆம் ஆண்டு இந்த இல்லத்துக்கு வந்தான். கணக்க பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிற இடம் பெற்று கொண்டிருக்குது. நாங்கள் பழைய மாணவர் என்ற வகையில் நான் 7 மட்டும் படிச்சிருக்கேன். என் பேர் சதீஷ். இந்த இல்லத்துக்கு வந்து நாங்கள் சில விஷயங்களை சரிபுல சம்பந்தமாக கதைக்க வந்தால் எங்களை பழைய மாணவர் என்ற பேரை சொல்லி நீங்கள் வெளியில் வாங்க, உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது இருக்க வேற 2 உடனடியாக வெளியேற்றினோம். அதன் காரணம் பழைய மாணவர் உள்ளுக்கு வர்றதுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியாமல் கிடக்கு. மற்றது அரச உத்தியோகத்தில் இருந்து பென்ஷன் பெற்றாக்கள் எல்லாம் இங்கே வந்து சுகபோக வாழ்க்கையை வாழ்றையில் ஏன் அந்த வாழ்க்கையை வாழ்றையில் எனக்கு தெரியாமல் கிடக்கு. அரச உத்தியோகத்தில் பென்ஷன் கிடைச்சா நீங்கள் வீட்டை ஓய்வு எடுக்கலாம் தானே. எங்களோட இடத்துல சுகபோக வாழ்க்கையை உங்களுக்கு அனுபவிக்க வேண்டிய தேவைகள் இல்லை தானே. எங்களோட இல்லம் இதுவரைக்கும் கணக்கு கஷ்ட துன்பங்களை அனுபவிச்சிருக்கு. இனியும் கஷ்ட துன்பங்களை எங்களோட மாணவர்கள் அனுபவிக்கக்கூடாது நாங்கள் விரும்பி கொண்டிருக்கிறோம். அதால் தயவுசெய்து பொருத்தம் இல்லாத அனைவரும் வெளியில் போங்கோ.
எங்களோட பழைய மாணவர்களை பெற்றோர் எல்லாரும் தெரிவு செய்து உள்ளுக்க வந்து இந்த நிர்வாகத்தை நல்லபடியாக நடத்துறதுக்கு உதவி செய்யுங்க எங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மாசிலாமணி முயற்சியில் உருவானது இந்த இல்லம். இப்போ 3 தை மாதம் மாசி 21 நிர்வாக கூட்டம் நடந்து பொது இடக்க நிர்வாகம் வந்து இன்றைக்கு 90 நாள் முடிஞ்சுது. 90 நாள் முடிஞ்சால் என்ன ஒன்று பொதுக்கூட்டம் போட்டு நிர்வாகம் தெரியும். ஏனென்றால் முதல் இந்த தலைவர் ஒரு நல்ல ஒரு தலைவர். அவரை வந்து இல்லாக்கிறா இவர் செயல்பட என்றால் அவர் நிற்கிற களவு இங்கே போகிற மோசடி அவர் சொல்ல வலிக்கிற இங்கே நிற்கிற ஆக்கள் என்னென்னால் அவரை கலைச்சாத்தான் தாங்கள் அடிக்கிறாங்க கொள்ள. அதோடு சேர்ந்து ஏஜும் சேர்ந்து தான் இதை வந்து ஏஜை செய்யல. அதோ பாருங்கள், இப்போ நாங்கள் இருக்க இப்போ வேலையாக்கள் போகலாம், பிள்ளை குட்டி எல்லாம் போகலாம். மற்ற படித்த மாணவன் ஒரு மாணவி உள்ளே போயிடலாம். இது என்ன நியாயம்? இது பாருங்க, 6 உள்ளவன் குடிந்தவன் படிக்கிறார்கள் 5 அறிவு தானே பிள்ளைகள் எல்லாம் காது கேளாது வாய் பேச முடியாது. எப்படி அறிவினா பிள்ளைகள் அவைக்கு நீங்கள் சுடுதண்ணி ஊற்றலாம். உதாரணம் ஏன் போட்டுருக்கு செக்யூரிட்டியும் போட்டு செக்யூரிட்டியும் போடுவான் செக்யூரிட்டி போட்டு எல்லாம் செக் பண்ணுங்க. அங்கேருந்து வார பிள்ளைகளை தான் நீங்கள் செக் பண்ணுறீங்க. என்னென்று 3 போலி எடுக்கிறீர்கள். அந்த பிள்ளைகளை போலியோ 3 எடுக்கிறீர்கள். நீங்கள் போயக்க செக்கிங்க இல்லை பழையக்க செக்கிங்க இல்லை. அப்போ ஏன் செக்யூரிட்டி போடுறீங்க? செக்யூரிட்டி தானே இதெல்லாம் வேஜியை பார்த்து இருக்கிறது உதல் சம்பவம் இல்லை. கேமரா பார்த்து கேட்கும் அங்கே பார்த்துட்டா நீங்கள் தனிப்பட்ட மனித முயற்சியை உங்கள் அதிகார வர்க்கத்தினை கொண்டு உங்கள் ஆசை மோகத்தினை கொண்டு உங்கள் சுய லாபத்தை கொண்டு. வணக்கம், நான் தண்ணி முடிப்பு ஆறுமுகத்தாங்குளத்துலேருந்து வசிக்கிறேன். அனோஜி ஆண்ட அம்மா வைக்கிறேன். நான் இந்த எனக்கு முதலே தெரியும் இந்த இல்லம் இருக்குதாண்டு. நான் இந்த பிள்ளைய கொண்டு விட விருப்பம் இல்லாமத்தான் இருந்தேன். நான் அப்போ நான் இந்த பிள்ளைக்கு 13 வயசு 8ஆம் ஆண்டு அங்கே படித்தவா. அப்போ பிள்ளைக்கு காது கேட்காது. அப்போ நான் இந்த பிள்ளைய கொண்டு விட்டது இந்த பிள்ளை நல்ல ஒரு இதுக்கு வரணுமெண்டு நான் இந்த வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சது. இந்த பிள்ளை அதான் நான் பார்க்கணுமெண்டு இந்த பிள்ளைய கொஞ்சம் விட்டேன். அவள் விட சொல்ல இந்த பிள்ளை கொஞ்சம் கதைப்பா, அவள் கொஞ்சம் எல்லாம் கதைப்பா. அப்போ நான் கேட்ட வயசு என்னென்னா பிள்ளைக்கு கதைக்கிற ஆக்களும் இங்கே இருக்குதம்மா, கதைக்காத பிள்ளைகளும் இங்கே இருக்குதுன்னு. அப்போ நான் சரி கதைக்கிற பிள்ளையோட பிள்ளைய விடுங்கோ, பிள்ளைய படிக்கிற பிள்ளையோட சேர்த்து பிள்ளைய படிப்பீங்கோட நான் சொன்னது. அப்போ அவையே பிள்ளைய கொண்டே விட்டது கதைக்காத பிள்ளைகளோட. அப்போ அவள் நான் இங்கே வந்து அவள் சொன்ன சொல்கிறது எனக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை அம்மா நீங்கள் பிள்ளையோட கதைக்கலாமான்னு. அப்போ நான் ஞாயிற்றுக்கிழமையில் பிள்ளை கோல் படுத்தால் பிள்ளைக்கு கோல் 5:30 மணிக்கு கதைக்க மாட்டேன். நான் அடிக்கடிக்கு நடிச்சிட்டு நான் போய் சாப்பிட்டு இருந்திருப்பேன். அப்போ நான் இருந்துட்டேன். இந்த 1 மாதமாக பிள்ளையோட கதைக்கிறேன். அப்போ பிள்ளையோட நான் கதைக்கல. இங்கே வந்தால் வந்து இங்கே வேறு எங்கே நான் அனோஜியா பார்க்க போகிறேன்னு சொல்லி அனோஜியா இல்லை, அனோஜியா இங்கே அறிவிக்கா வந்து அனோஜியா இங்கே இல்லைன்னு. அப்போ நான் பெற்றோருக்கு அறிவிக்க தான் பிள்ளைய கொழும்புக்கு அனுப்பியிருக்கிறேன். அப்போ நான் பிள்ளைய வச்சுட்டு கேட்டேன், டீச்சரே நீங்கள் பிள்ளைய எங்களுக்கு பிள்ளைய நீங்கள் கொழும்புக்கு அனுப்பினீங்க, பிள்ளைய விளையாட்டுக்கு அனுப்பினு சொன்ன. நான் இங்கே வந்துட்டு பிள்ளைய பார்க்க 1 மாதமாக கோல் அடிச்சு நான் கதைக்கல பிள்ளையோட. அப்போ நான் பிள்ளைய பார்ப்போம்னு இங்கே வந்தேன். பிள்ளை இங்கே இல்லை. பிள்ளை எங்களுக்கு சொல்லையில் அனுப்பிட்டேன். அப்போ நான் சொன்னேன் பிள்ளை அங்கே தூரத்துக்கு அனுப்ப வேண்டாம், பிள்ளைக்கு இல்லாத பிள்ளை விட வேண்டாம். நான் பிள்ளைய விட்டுட்டு போனேன். அப்போ எங்களுக்கு தெரியாம தான் பிள்ளைய அனுப்பிட்டேன். அப்போ நான் கடைசி வரைக்கும் பிள்ளைகளை அனுப்பியிருக்கு. அப்போ இன்னும் நான் இங்கே வேறு பிள்ளை இல்லைன்னு நினச்சிட்டு நான் முன்ன வந்து பார்த்தேன். பிள்ளை இல்லை கவலை இல்லாத ஓட்டு நான் விட்டு போயிட்டேன். போனால் பிள்ளைக்கு இங்கே வேலை இங்கே பிள்ளைய முத்தம் கூட்ட விடுறது, பிள்ளைய செருக்க விடுறது, சுரிக்க பிள்ளைய கஞ்சல் அள்ள விடுறது. நான் பார்க்க வர பிள்ளை சுரிக்கையோட பிள்ளை பெருகு. எங்கள் அண்ணாண்ட பிள்ளையும் எந்த பிள்ளையும் சுரிக்கையோட வருது. அப்போ என்னம்மா சுரிக்கையோட பாருங்கண்டா அம்மா நான் குப்பை அள்ளினாலும் எங்களுக்கு காசு தரணும்மா அவியால் நான் குப்பை அள்ளுறேன் எந்த பிள்ளை சொல்லிச்சுது. அப்போ நான் கூட டீச்சரை கேட்டேன், ஏன் டீச்சரை பிள்ளைய குப்பை அள்ள நாங்கள் பெற்றோர் வாரம் எங்களை ஒரு கூட்டத்தை போட்டு எங்களோட பிள்ளைகளை எங்களை விடுங்க நாங்கள் பிள்ளைகள் நீட்டி இல்லாட்டிக்கு நாங்கள் பெற்றோர் வந்து செய்து வரோம். ஒரு கூட்டத்தை போட்டு அங்கே பெற்றோர் எல்லாம் வந்து நாங்கள் அந்த பிள்ளை நீட்டை நாங்கள் செய்து வந்துட்டு போவோம். பிள்ளைகளை வேலை செய்யப்படாதேங்கோ என்று நான் சொல்லிட்டேன். இல்லையம்மா பிள்ளை சொல்லாவே சரியான்ட்டு என்ன இப்போ நான் விட்டுட்டு போயிட்டேன். இப்போ எந்த பிள்ளைய கேட்டுக்கினே நீங்கள் அம்மாவுக்கு இப்படி சொன்னீங்க, நீங்கள் கைகால் ஹலோ வந்தீங்கள் என்று சொல்லி பிள்ளைய பேசியிருக்கிறேன். அப்போ நான் பின்ன அடுத்த கிழமை வேறு பிள்ளை சொல்லிச்சு, அம்மா நான் இங்கே நிற்க எனக்கு அடித்தவியல். அப்போ ஏன் நம்ம அடித்தவியல் கேட்க நான் ஒன்று சொல்ல கொஞ்சம் கதைக்கிற கொஞ்சம் குறைவு, நல்லா கதைக்க மாட்டான். அப்போ நான் பின்ன சொன்னேன் இப்படி நான் சொன்னேன் டீச்சர் எனக்கு ஒரே பொம்பளை பிள்ளை தான் நான் கொஞ்சம் விட்டுறாங்க வந்து என் பிள்ளை அடுக்கிறா நான் கூட்டு போகிறேன்.
இல்லை அவருக்கு ஒரு பிரச்சனை மிஞ்சம் இல்லை நீங்கள் பிள்ளைய விட்டுட்டு போங்க. நான் சரி பிள்ளை படிக்கிறேம்மா நீ படி இந்த பிள்ளைல படிக்க கொண்டு நான் பிள்ளைய போனேன். அடுத்த வட்டம் உங்களுக்கு வேலை சொன்னால் அடுத்த வட்டம் வேறு இந்த பிள்ளை வேலை செய்யுது, பிள்ளை முத்தம் கூட்டுது. அப்போ நான் பிள்ளை முத்தம் கூட்டுது. அப்போ நான் அதையும் பார்த்துட்டு சரி அதை என்னதை கதைக்கிறேன், பிள்ளைய கொண்டு விட்டுட்டு தானே நான் பிள்ளைய கொண்டு தான் இல்லை போகணும் தான் இந்த நோக்கம். நான் பிள்ளைய கொண்டு விட்ட போகணுமான்ட்டு. அப்போ நான் என்ன சொன்னேன் இப்படி. அப்போ நான் எனக்கு கொஞ்சம் வருத்தம் வந்து பார்த்துட்டு திருப்பியும் பிள்ளைய விட்டுட்டு நான் வீட்டை போயிட்டேன். அப்போ நான் கோல் எடுத்தேன். எனக்கு வருத்தம் எனக்கு பிள்ளை நாளைக்கு லீவு, இன்றைக்கு பிள்ளைய விட நாளை தான் லீவு, நான் இன்றைக்கு பிள்ளைய கூட்டு போகிறதுக்கு தான் பிறகு வலிக்கிட்டது. அப்போ எனக்கு வருத்தம் பண்ணிட்டு நான் எங்களுடைய அம்மாவை தவிர கோல் பண்ணி கேட்டேன். கோல் பண்ணி இருக்க நீங்கள் அம்மா அனுப்பிவிடுங்க. அங்கேருந்து வர 2000 ரூபா காசு, அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி வந்து இங்கே வர காசு. அப்போ 2500 காசு கொடுத்து எங்களுடைய அம்மா தான் நான் விட்டு விட்டுறேன். விட பிள்ளைய திருப்பி அனுப்பிடுறேன். பிள்ளைய நாங்கள் திருப்பி அனுப்பிடுறேன். இங்கே உங்கள் பிள்ளைக்கு லீவு விடையில இன்னும் நீங்களே பிள்ளை அப்போ நாங்கள் கோல் பண்ணி கேட்க நீங்கள் சொல்லிக்கலாம் தானே. பிள்ளைய நாங்கள் விடையில்லை, நீங்கள் பிள்ளை லீவு விடையில நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் வாங்க உண்டு. நான் அம்மா இங்கே அனுப்பி அம்மா இங்கே திரும்பி அங்கே வந்து நான் அடுத்த நாள் அப்படியே பிள்ளைய லீவு விட்டுட்டு அடுத்த நாள் நான் 2000 ரூபா காசு கொடுத்து நான் இங்கே வந்தேன். அதுக்கு போனது நான் வந்து பார்த்தேன் பிள்ளைய நான் விடையில. அப்போ நான் குடுப்பிலாம் கொண்டு வாங்க அம்மான்னு சொல்லி நானே ஒரு பிரச்சனை இல்லை, நான் விட்டுட்டு போங்க உண்டு. நான் என்ன பிள்ளைய நான் கொண்டு போகிறேன். பிள்ளை உடுப்பெல்லாம் சேர்ந்துருக்குது. நான் பிள்ளைய வந்த உடுப்போடையே பிள்ளைய குடிக்கணும் நான் போயிட்டேன். பிள்ளைய விடையில எனக்கு இது நல்ல ஒரு எங்களோட பிள்ளைகள் சேர்ந்து படிக்கணும், எங்களை இல்லாமல் எங்களோட பிள்ளைகள் படிக்கணும். இதுக்கு ஒரு நல்ல ஒரு தீவு எடுத்து எங்களுக்கு தாங்க. நன்றி. மீண்டும் மீண்டும் இந்த இல்லத்தையும் மாணவர்களையும் அதல பாதாளத்துக்குள் தள்ளாதே, பிளவிட்ட நீங்களே களவெடுத்த. அனைவருக்கும் வணக்கம். நான் 98ஆம் ஆண்டு இங்கே வந்த அணிவாரத்துக்கு பழைய மாணவர். 10ஆம் ஆண்டு மட்டும் படித்தேன். நாங்கள் இருக்கும்போது நாங்கள் இங்கே படிக்கும்போது எங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு நாங்கள் இப்படி வாகன வசதியோ இப்படி கட்டிட வசதியோ இல்லை சாப்பாடு பிரச்சனையோ ஒன்றுமே இல்லை. நாங்கள் கஞ்சி குடித்து கூடி நடந்து ஸ்கூல் போயிருக்கிறோம். இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு வண்டே கலப்பு இவ்வளோ காசு இருந்தும் இவ்வளோ நிறுவனங்கள் உதவி செய்தும் வண்டே கப்பில் சாப்பாடு வந்து குடிக்கணும். அப்போ வார காசுலாம் என்ன செய்யணும்? பிள்ளைகளுக்கு எங்களுக்குண்டு உருவாகின இல்லம் இது. டிசேபிள் என்ற விழிப்புடன் செவிப்புலன் அற்ற மாணவர்களுக்கு தான் இது. இது வந்து சும்மா மற்றாக்கள் வந்துட்டு போகவும் இல்லை வேற இதுகளுக்கு பயன்படுத்தவும் இல்லை. இது எங்களுக்காகத்தான் ஆரம்பித்தது. அப்படி இருக்கல ஒரு பிள்ளைக்கு சுடு தண்ணி ஊற்றவோ ஒரு பிள்ளைக்கு வண்டை கப்பில் இருந்து சாப்பாடு கொடுக்கவோ அதுக்கெல்லாம் இங்கே அனுமதி இல்லை. இடைக்கால நிர்வாகம் ஒன்று தெரிவித்து விட்டால் அது வந்து இந்த ஜாப்பு திட்டத்துக்கு விட்ட குழுவாக்கு தெரியாமல் ஒன்றுமே செய்ய இயலாது. இதில் கட்டட வேலையிலோ இல்லை இதுகள் மாற்றுறதோ இப்போ ஓடுற பேனா கழட்டி மாற்றுறதோ அதெல்லாம் மாற்றிடாது. ஜாப்பு திருத்தத்துக்கிட்ட விட்ட குழுவுக்கு அது கட்டாயம் தெரிஞ்சு ஆகணும். நாங்கள் இன்றைக்கு இங்கே படித்து போட்டு கோயிலாக எங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது, இவ்வளோ காசுகள் வச்சுருக்கணும். பழைய மாணவன் வீட்டுக்கு உள்ளுக்கு வந்தால் கேட்டடிக்கு வந்தால் கிச்சனுக்கு போகக்கூடிய அனுமதி இல்லை. நாங்கள் ஓடி திரிஞ்சு விளையாண்ட இடம் கிச்சனுக்கு போகக்கூடிய அனுமதி இல்லை. கேட்டுக்கு வெளியில் பார்சல், ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வந்தாலோ இன்னத்துக்கு வந்தாலோ கேட்டுக்கு வெளியில் பார்சல் தான் சாப்பாடு. எங்களோட இதுக்க வச்சு இப்போ இவ்வளோ காசு இருந்தும் பிள்ளைகளுக்கு ஒரு நிம்மதி இல்லை இங்கே. அவள் என்னத்துக்கு இப்போ எங்களுக்கு இல்லாதது வேறு என்னத்துக்காக இந்த இல்லம் உருவாகுதுன்றது தெரியல. அதுக்கு இடைக்கால நிர்வாக எங்களுக்கு ஒரு நிரந்தர ஒரு நிர்வாகமாக எங்களுக்கு முதல் இருந்த இல்லமாகவே இது கிடைக்க வேண்டும். அதுக்கு நீங்கள் தான் ஒரு நடவடிக்கை எடுத்து தரணும். இன்றைக்கு பாருங்கள், நாங்கள் இங்கே படித்த நாங்கள் இவ்வளோ வசதி இல்லத்தில் இருக்குது. நாங்கள் கோயிலாக கச்சான் விற்று தெரு தெருவாக கச்சான் விற்று எங்களோட பிள்ளைகளை நாங்கள் வளர்க்குறோம். அப்படித்தான் நாங்கள் கஞ்சா குடிச்சு தான் இங்கேருந்து வளர்ந்த நாங்கள். இங்கே பிள்ளைகளுக்கு வந்து சாப்பாட்டை இதில் குடிக்கணும். அவர் இங்கேருந்து இல்லா ஆட்டோவில் பெட்ரோல் அடித்து வீட்டை போயிருங்கிறார் திருச்செல்வமேண்டவர். அப்போ அதை யோசிச்சு பாருங்கள். அப்போ பிள்ளைகள் நாங்கள் இங்கேருந்து நடந்து போனாங்க ஸ்கூலுக்கு, வள்ளிவினை ஸ்கூலுக்கும் உடையார்கட்டி ஸ்கூலுக்கும். வள்ளிவினம் இப்போ நடந்து போய் படிச்சு நாங்கள். சைக்கிள்ன்றது இல்லை, இருந்தால் ஒரு சைக்கிள் 2 சைக்கிள் தான், ஒரே ஒரு ஆட்டோ. அதுவும் எவ்வளோ காலத்துக்கு பிறகு வந்தது. அந்த ஆட்டோ எத்தனை பிள்ளைகளை ஏற்றிருக்கிறது. அப்படி படித்து நாங்கள் இப்போ இவ்வளோ வசதி இருந்தும் பிள்ளைகள் வந்து சித்திரவதைப்படுதுகள். நாங்கள் நிம்மதியாக சித்திரவதை இல்லாமல் இருந்தாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டும்
சித்திரவதை இல்லாமல் இருந்த நாங்கள். ஒரு கொட்டியிருக்க 14 பேர் படுத்தினாங்க. சின்ன ஒரு கொட்டியிருக்க தான் வகுப்பு நடந்தா என்ன, ஒரு சாப்பாட்டுக்கு போனான்னு ஒரு சின்ன ஒரு கொட்டில் தான். இப்போ எனக்கு முதல் ஓரளவு தெரியல. இந்த வலது பக்கத்தில் அந்த பக்கத்தில் ஒரு கொட்டியில் இருந்தது. அதான் ஆஃபீஸ் எங்களுக்கு. முதல் என்னவாக இருந்தாலும் அவரதுக்கு தான் நாங்கள் வரணும். இப்போ பாருங்க, எல்லா இடமும் கட்டிடங்கள், எல்லா இடமும் வசதி இருக்குது. இதில் கடை இருந்தது. இந்த கடையில் வருமானத்தை வச்சும் நாங்கள் ரோட்டாக கோயிலாக டிக்கெட் விட்டு தான் நாங்கள் இந்த இதை உருவாக்கி எடுத்தது. இப்போ எங்களுக்கே உள்ளுக்கு போகிறது அனுமதி இல்லை. நீங்களே இன்று நீங்களே தலைவராகவும் சமூகத்தில் மதிப்பில் உள்ளவர்கள் தங்கள் பேருக்காகவும் கல்வி கற்பிக்கின்றோம் என்ற போர்வையில் எங்கள் மாணவர்களுக்கு கல்வி கற்கின்றோம் என்று போர்வையில் இதனை யாரும் இதை கண்டுகொள்வதில்லை. தெரிஞ்சும் தெரியாத வரையும் தங்களுக்கு சாதகமானவர்களுக்கு சாதகமான முறையில் மாற்றுத்துறை பிள்ளைகளை வச்சு நடாத்துவதை உடன் நிறுத்து. எங்கள் உரிமை, எங்கள் இல்லம், எங்கள் கல்விக்கூடம், எங்கள் உரிமை. நாங்கள் இனிய வாழ்வியத்தினுடைய பொதுச்சபை மாணவர்கள் மற்றும் இனியவாழ்வில் படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் இன்று இனிய வாழ்வில் கூடியுள்ளோம். காரணம் என்னவென்று சொன்னால், கடந்த அந்த யாப்பு திருத்தத்தை யாப்பு குழு நியமிக்கப்பட்டு அந்த யாப்பு திருத்தத்தை இந்த இடைக்கால நிர்வாகத்தை கொடுக்கப்பட்ட அந்த யாப்பு திருத்தத்தை அடுத்த உட்பட்ட பொதுக்கூட்டத்தை ஒன்று கூட்டி அந்த பொதுக்கூட்டத்தில் நிறைவு செய்ய வேண்டும் என்பதுதான் அந்த இடைக்கால நிர்வாகத்துக்கு கொடுக்கப்பட்ட கடமைகள். ஆனால் இன்று நாங்கள் யாப்பு திருத்தம் செய்து இன்று அந்த யாப்பை கொடுத்து கிட்டத்தட்ட 2 மாதங்கள் கடந்து விட்டது. ஆனாலும் அந்த பொதுச்சபை கூட்டம் கூட்டுவதாக இல்லை. நாங்கள் பிரதேச செயலாளர் மற்றும் அரசாங்க முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபரிடம் நாங்கள் நேரடியாக சென்று கதைத்திருந்தோம். இந்த ஜாப்பினை மாகாண திணைக்களத்துக்கு அனுப்பப்பட்டிருப்பதாகவும் அந்த மாகாண திணைக்களம் திருத்தங்கள் செய்து தந்தால் அவர்களுடைய கடிதங்கள் வந்தால்தான் நாங்கள் இந்த பொதுக்கூட்டத்தை கூட்ட முடியும் என்று சொல்லி காலங்களை இழுத்தடிப்பதற்கான வேலை திட்டங்களை அவர்கள் முன்னெடுத்திருந்தார்கள். ஆனால் என்னென்னு சொன்னால், ஒரு தன்னார்வ நிறுவனத்தினுடைய ஜாப் அந்தந்த நிறுவனத்தினுடைய சூழலுக்கு ஏற்ற மாதிரி அவர்களுடைய நோக்கங்கள் கொள்கைகளுக்கு ஏற்ற மாதிரியான ஜாப்புகள் தான் வரையறுக்கப்படுகிறது. அதற்கான பொதுக்கூட்டங்கள், பொதுச்சபைகள், நிர்வாக சபைகள் எல்லாம் அதில் வர்ணிக்கப்படுறதுனால இந்த ஜாப்பை ஒரு தன்னார்வ நிறுவனத்தின் ஜாப்பை எந்த ஒரு அரசு திணைக்களமும் சரிபார்ப்பது கிடையாது. அவர்கள் திருத்தத்தின் தான் இந்த ஜாப்பு நிறைவேற்றப்பட வேண்டிய கட்டாயம் இல்லை. எந்த விதமான சட்டக்கோவையும் அவ்வாறு கூறப்படவும் இல்லை. அதனால் நாங்கள் இப்போ இவர்கள் என்னென்னு சொன்னால், நாங்கள் ஜாப்பை இப்படி கடிதம் வந்தால் தான் செய்வோம் என்று சொல்லிக்கொண்டு இவ்வளோ காலம் 3 மாதம் கடந்தும் அந்த கூட்டங்கள் போடாமல் இழுத்தடிக்கிறதுனால நாங்கள் கேட்டபோது அவர்கள் இல்லத்துக்குள்ளே தாங்கள் புதிய மாற்றங்களை செய்து கொண்டிருப்பதாகவும், அதாவது என்னென்னு சொன்னால் தளவாடங்கள் மாற்றம் செய்வதாகவும், கட்டடங்கள் மாற்றம் செய்வதாகவும், பிள்ளைகளுக்கான புதிய யூனிட்டுகளை ஸ்டார்ட் பண்ணுவதாகவும், புதிய நியமனங்கள் வழங்கப்படுவதாகவும் எங்களுக்கு நேரடியாக கூறியிருந்தார்கள். நாங்களும் பார்த்த லெவலில் புதிய நியமனங்கள் வழங்கப்பட்டிருக்குது, சம்பள உயர்வுகள் வழங்கப்பட்டிருக்குது, சம்பள உயர்வுகளுக்கான கதைகள் இங்கு கூறப்பட்டிருக்குது. ஆனால் கட்டடங்கள் திருத்தப்படுவதற்கான எல்லா ஏற்பாடும் இருக்குது. நல்லா ஒரு தளவாடங்கள் எல்லாம் மாற்றப்பட்டிருக்குது. இப்படியான நிதியினை செலவு செய்கின்ற பக்கங்களை இடைக்கால நிர்வாகம் செய்யுது. ஆனால் எந்த விதமான இடைக்கால நிர்வாகத்துக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில் அவர்கள் இல்லத்தினுடைய நாளாந்த செயற்பாடுகளை கொண்டு செல்வதை தான்
கொண்டு செல்வதும் இந்த யாப்பினை வந்து பொதுக்கூட்டத்துக்கு கொண்டு வந்து தருவதும் தான் இந்த இடைக்கால நிர்வாகத்துக்கு பொதுச்சேவையால் கொடுக்கப்பட்ட கடமை. ஆனால் இவர்கள் அதிகாரத்தினையும் தங்களுடைய பதவிகளையும் தங்களுக்கு சார்பான உத்தியோகத்தர்களையும் வைத்து கொண்டு இவ்வாறான செயற்பாடுகளை மீண்டும் முன்னெடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். காரணம் என்னன்னு சொன்னால், இவர்கள் வந்து குறிப்பிட்ட சிலரை வந்து இந்த இல்லத்தில் இருந்து ஏற்கனவே இந்த இல்லத்திலிருந்து பிளவிட்டவர்களை தாங்கள் காப்பாற்றுவதற்கான ஒரு முயற்சியினை இவர்கள் எடுத்து வருகிறார்கள். அதாவது இல்லத்தில் இருக்கிற நாங்கள் குறிப்பிடுகின்ற பிழைகளை வந்து இவர்கள் நிவர்த்தி செய்து அந்த இல்லத்துக்கு இதுவரைக்கும் பிழைகள் இல்லை, எதுவும் நடக்கலை என்று காட்டுவதற்காக அந்த குற்றவாளிகளை களவாளிகளை தப்பிப்பதற்கான முயற்சிகளை இவர்கள் எடுத்து வருகிறார்கள். நான் யாரை சொல்கிறேன் என்றால், என்ன காரணங்கள் என்று சொன்னால், இங்கே 2011ஆம் ஆண்டு இல்லம் மீள உருவாக்கப்பட்டதுக்கு பிறகு இப்போதைய ஆளுநர் வேதநாயகம் ஐயா அப்போது 2011ஆம் ஆண்டு முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபராக இருந்தபோது அவருடைய தலைமையில் இந்த நிர்வாகம் விரைவான கட்டுமான தேவைக்காக பழைய மாணவர்களால் இந்த நிர்வாகம் அப்போதும் ஒரு இடைக்கால நிர்வாகம் ஒன்று போடப்பட்டு கொடுக்கப்பட்டது. அந்த வேதநாயகம் ஐயா தலைமையிலான அந்த நிர்வாகத்தில் அன்றிலிருந்து இன்று வரை 15 வருடங்களாக இந்த இல்லத்தினுடைய வளர்ச்சி, இந்த இல்லத்தில் வந்து இவர்கள் செய்த ஆதிக்கம் என்றது ஆதிக்கத்துக்கு மேலான இந்த பிள்ளைகளுக்கான அடக்குமுறைகள் என்றது எண்ணுக்கடங்காத செயற்பாடாக தான் இருக்குது. வெளி சமூகத்துக்கு வந்து பெரிய ஒரு நிர்வாகம், நாங்கள் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம், பிள்ளைகளுக்கான ஆக்டிவிட்டிகள் இவ்வளோ செய்ய கொண்டு காட்டினாலும், ஆனால் பிள்ளைகளுடைய நாளாந்த மனவேதனைகளும் அவர்களுக்கான கொடுமைகளும் வந்து இங்கே ஏராளம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அன்று வேதநாயகம் ஐயா தலைமையில் போடப்பட்ட நிர்வாகமாக இருந்தால் அது வந்து ஒரு வருட காலங்களில் தான் போடப்பட்டது. அந்த நிர்வாக சபையில் இருந்த முக்கியமானவர்களில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இப்போதைய, அதாவது முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய சமூக சேவை உத்தியோகத்தர், அவருக்கு அந்த பதவி வந்து வாழ்நாள் பூராகவும் எழுதப்பட்டதாக உள்ள அந்த பதவியினை வகிக்கின்ற தசரத ராஜகுமாரர் மற்றும் முன்னாள் இலங்கை வங்கி முகாமையாளர், இப்போது அவர் ஓய்வு பெற்றவர் திருச்செல்வம் ஐயா, இவர்களுடைய ஆதிக்கம் வந்து மேலாக இருப்பதனாலும் இவர்கள் அன்று அந்த 2011ஆம் ஆண்டு வருகிறது. என்னவென்று சொன்னால், அன்று இவர்கள் நாங்கள் வந்து நிர்வாகம் கொடுக்கும்போது இந்த இல்லத்துக்குன்னு சொல்லி பொதுச்சேவை எல்லாம் இருந்தது. இல்லத்துக்கு ஒன்று சொல்லி இல்லம் பதிவு செய்யப்பட்ட போது பதிவு செய்யப்பட்ட யாப்பு இருந்தது. எல்லா யாப்பையும் இந்த பொதுச்சேவையும் தூக்கி வீசி போட்டு இவர்கள் என்ன செய்திருக்கா, இந்தியாவில் திருச்செல்வம் ஐயா தனக்கு சாதகமானவர்களை குடும்பமாக கணவன் மனைவி தாய் தந்தை பிள்ளை பேரப்பிள்ளைகள் என்று சொல்லி குடும்பமாக பொதுச்சேவைக்கு சேர்த்ததும், இங்கால ராஜகுமாரர் வந்து தனக்கு சாதகமானவர்களை புதுக்குடியிருப்பு தண்ணீர் விட்டு கும்பலமுனை பகுதியில் இருந்து தனக்கு சாதகமானவர்களை பொதுச்சேவையை சேர்த்தவரும் இருவரும் என்ன சொன்னால், இருவர்களும் வந்து பொதுச்சேவையை தங்களுக்கு சாதகமாக வச்சுக்கொண்டு தங்களுக்கான பொக்கெட் மணிகளை வந்து இந்த இல்லத்திலிருந்து தேடிக்கொண்டார்கள். அதற்கான ஆதாரங்கள் எல்லாம் இந்த இல்லத்தில் உள்ளது. சரிதானே? அப்போ இவர்கள் அப்படியான வேலை செய்தார்கள். பிற்பட்ட காலப்பகுதியில் இங்கே தங்களுக்கு ஆதரவு இன்னும் வேணும் என்பதற்காக பணியாளர்களுக்கான சுதந்திரத்தை வந்து அதிகமாக கொடுப்பதற்காகவும் பணியாளர்களையும் பொதுச்சேவையில் இணைத்து கொண்டு, அதாவது வடிவாக விளங்கி கொள்ள வேணும், ஒரு நிறுவனத்தில் வந்து சம்பளம் எடுக்கிறவர்கள், நிறுவனத்தில் வந்து அதிகபட்சமான ஊதியங்களை எடுப்பவர்கள், அவர்களுக்கு பொதுச்சேவையில் அதிகாரம் கொடுத்தால் என்ன நடக்கும் என்பது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த நிறுவனத்தில் தன்னுடைய தலைவனார் தனக்கான கடமை என்ன, தான் வேலை செய்வதா இல்லையா, நான் படுத்திருந்து தான் சோம்பேறியாக இருந்து இந்த நிறுவனத்தில் சம்பளம் எடுக்க முடியும் என்பதை இங்கு உள்ள பணியாளர்களே தீர்மானிக்கக்கூடிய நிலைமையில் வந்து இந்த பொதுச்சேவை உருவாக்கப்பட்டிருக்குது. அதை ஏன்னு சொன்னால், இங்கே இவர்கள் இருவரும் வந்து இங்கே நிறைய குற்ற செயல்களை செய்திருக்கிறோம். நிறைய குறிப்பாக 1-2 விஷயங்கள் சொன்னால், தசரத ராஜகுமாரர் வந்து ஒரு நாள் பந்தல் 40 அடி பந்தலை போட்டுட்டு 3 லட்சம் 4 லட்சம்னு சொல்லி இங்கே ரிசிட் போட்டு களவெடுத்த சம்பவம் எல்லாம் இருக்குது. அதாவது 2011, 12, 13ஆம் காலப்பகுதியில். சரிதானே? அதே மாதிரி இங்கே திருச்செல்வம் என்பவர் வந்து இங்கே இல்லத்தின் கட்டுப்பாடுகள், இல்லத்தினுடைய பொறுப்புகள் எல்லாம் வந்து தங்களுக்கு சாதகமாக வைத்து கொண்டு இந்த இல்லத்தினுடைய பணியாளருக்கு 100% சுதந்திரத்தை கொடுத்து இந்த
பிள்ளைகளுடைய கல்வி செயற்பாடையோ கல்வியின் நோக்கத்தையோ அல்லது இந்த பிள்ளைகளுடைய நலனிலையோ எதிலையும் அக்கறை செலுத்தாமல் பிள்ளைகளுக்கு அடிப்பதும் பிள்ளைகளை தகாத வார்த்தைகளால் பேசுவதும் என்ன கூட ஒரு சமயத்தில் சில சமயங்களில் வந்து குருடர் என்ற வார்த்தையை பயன்படுத்தி பேசிய சம்பவங்களும் இருக்குது. நான் வந்து பல்கலைக்கழகத்தில் படித்த போதில் அந்த கால பகுதியில் அவர் அப்படியான வார்த்தைகளை பேசியிருக்கிறார். சரி, நான் சொல்லுவேன், நான் படம் வச்சு கேட்கணும் 10 வசந்தம் கேட்குறேன். இந்த 3 மாதம் கிடக்க இப்போ தை மாதம். ஓ சரி.